ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். என் அழகிய திமிரே எபிசோட் 3. மறுநாள் காலை ஐவிக்கு காவியா தன் நண்பர்களுடன் செல்ல சரசு காவியா என்று அழைத்தாள். சொல்லுடி என்றதும் ரொம்ப நன்றிடி என்றாள். எதுக்கு இப்போ நீ நன்றி சொல்கிற என்று காவியா கேட்க, இல்லை, நான் சொன்னேன்னு தானே நீ நேற்று அமைதியாக இருந்த, அதுக்காகத்தான் நன்றி என்றாள். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருடி என்று வான்மதி சரசை திட்ட, நன்றியெல்லாம் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்கடி, அதான் சொன்னேன் என்றாள். அடி வாங்கி சாகிறது எப்படின்னு உங்கள் பாட்டி உனக்கு சொல்லித்தரலையா என்று வான்மதி கேட்க, ஏண்டி இப்படி கேட்குற என்றாள் சரசு. இல்லை, நாங்கள் சொல்லித்தரலாமேன்னு கேட்டோம் என்றாள் அனிதா. போங்கடி, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். யாருக்கு? எங்களுக்கா? எல்லாம் எங்கள் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டாள் அனிதா. அப்புறம் இன்னொரு விஷயம்டி, நான் மிஸ்டர் நவீனை லவ் பண்ணுறேன்டி என்று அவள் கூற, அதை கேட்டு அனிதாவும் வான்மதியும் அதிர்ச்சியாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் காவியாவோ கல்லையோ மண்ணையோ கேட்பதை போல் கேட்டுக்கொண்டு வந்தாள். இது எப்போ இருந்துடி என்று வான்மதி கேட்க, எப்போ அவரை பார்த்தேனோ அப்போ இருந்து நைட்டெல்லாம் தூங்காமல் அவரை பற்றி நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தேன் என்றாள் நகத்தை கடித்து கொண்டு. ஏன், தூக்கத்தில் நடக்கிற வியாதியா என்று வான்மதி அவளை கிண்டல் செய்ய, சே அது இல்லடி, தூங்குனா கனவுலையும் அவர் தான் வராருடி, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது லவ்வு தான் என்று கூறிக்கொண்டே வர, இல்லை நீ அடி வாங்கியே மேலே போய் சேரப்போற, அது மட்டும் தெளிவாக தெரியுது என்றபடி அனைவரும் ஆஃபீஸிற்குள் சென்றனர். இன்னைக்கு எப்படியாவது இந்த காவியாவை அவமானப்படுத்தி இந்த ஐவிக்கு வராத அளவுக்கு பண்ணணும். எப்படி என்று வந்தனா யோசித்து கொண்டிருக்க, அங்கே நவீனின் மேஜையை பார்த்து அவளுக்கு ஒரு புது ஐடியா தோன்றியது. நல்ல வேளை இன்னும் நவீன் வரல, அவன் வர்றதுக்குள்ளே இவளை எப்படியாவது அனுப்பணுமே. இதுக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு ஓட்டவாயே பிடிக்கணுமே. இதுக்கு வானதி தான் சரியான ஆள் என்று தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினாள். வானதியை கூப்பிட்டு அவள் காதில் ஓத வேண்டியதை ஓதினாள். பிறகு தன் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாள். ஏய் காவியா, எங்கடி சும்மா வர்ற? உன்னோட ப்ராஜெக்ட் வித் பேக்கப் சிடி ஃபைல் எங்கடி என்று கேட்க அப்போதுதான் கவனித்தாள் காவியா. அட ஆமாம், இதை நான் கவனிக்கவே இல்லையே, எங்கே வச்சேன் என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. நேற்று நவீன் அறையிலேயே அதை விட்டுவிட்டு வந்தது. நேற்று தான் அந்த எம்டி ரூம்லையே விட்டுட்டு வந்துட்டேன்டி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றபடி நவீன் அறையை நோக்கி சென்றாள். தன் இருக்கையில் அமர்ந்திருந்த வந்தனாவை பார்த்து, ஹலோ மிஸ் வந்தனா என்று காவியா அழைக்க, அவளை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன காவியா, என்ன வேணும்? சார் இன்னும் வரலையே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் செக்ஷன் மேனேஜர்கிட்ட கேளுங்க என்றாள். அதில் என்னோட ப்ராஜெக்ட் வித் பேக்கப் சிடி எம்டி ரூமில் இருக்குது, கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா என்று கேட்க, வாடி வா, நான் நினச்சது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல என்று மனதிற்குள் யோசித்தாள். காவியா, சாரி இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் நீங்களே போய் எடுத்துக்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்றாள் வந்தனா. ஓகே, இட்ஸ் ஓகே, நானே போய் எடுத்துக்கிறேன் என்றபடி சென்றாள் காவியா. அவள் சென்ற பிறகு தன் இருக்கையில் இருந்து எழுந்து வானதியிடம் சென்றவள், அக்கா, நான் அப்பவே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, இப்போ வந்து பாருங்க, அந்த காவியா சார் ரூமில் எதையோ தேடிட்டு இருக்கா என்றபடி வானதியை கூட்டி சென்றாள் வந்தனா. வானதி பார்க்கும்போது காவியா தனது ஃபைலை தேடிக்கொண்டிருந்தாள். அட ஆமாம், வர வர படிக்கிற பொண்ணுங்களை கூட நம்ப முடியலை என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தாள். இந்தாம்மா பொண்ணு, சார் ரூமில் இருந்து என்னத்தை எடுத்துகிட்டு வர்ற என்று மேனேஜர் கேட்க, என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் என்றாள் காவியா. சரி குடு பார்க்கலாம் என்று கேட்க, எதுக்கு என்றாள். நீ சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரிய வேண்டாமா என்றபடி அதை வாங்கி பார்த்தார். அதில் அவர்கள் புதிதாய் ஆரம்பிக்கப் போகும் ப்ராஜெக்ட் கொட்டேஷன் பற்றின விவரம் அடங்கிய சிடி இருந்தது. இது என்னம்மா, இது உன்கிட்ட எப்படி வந்தது? இதுதான் உங்கள் காலேஜில் சொல்லி அனுப்புனாங்களா என்று கேட்க, அதற்குள் வான்மதி, அனிதா, சரசு வந்துவிட ஒரு கூட்டமே கூடியது. அவர்கள் கூறியதை கேட்டதும் காவியாவிற்கு கோபம் வர, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எங்கள் காலேஜில் எனக்கு என்ன சார் வரப்போகுது, இல்லை எங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுது என்று கேட்க, சார் எது பேசினாலும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க என்று அனிதா கோபமாக கூற, ஓகே, அப்போ ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போவீங்களா? இது எங்கள் சாரோட கனவு ப்ராஜெக்ட். இந்த கொட்டேஷன் பற்றி வெளியே ஒரு சின்ன விஷயம் கிடைக்காதான்னு எத்தனை கம்பெனிஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா என்று மேனேஜர் கூற, சார் உண்மைக்குமே இது எனக்கு தேவையில்லாதது,
நானே ஒரு ஸ்டூடெண்ட். இதை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்றாள் காவியா சற்று கோபமாக. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி தெனாவட்டா பதில் சொல்கிற? அதை நான் செய்யலைன்ற போது நான் எதுக்கு பயப்படணும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்ன நடக்குதுங்க என்று சிங்கத்தின் கர்ஜனையுடன் நவீனின் குரல் கேட்டது. மேனேஜர் நடந்ததை சொல்ல நவீன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். அவன் திரும்பி காவியாவை பார்த்தான். அவள் முகம் கல்லாய் இறுகி போயிருந்தது. எது எப்படி இருந்தாலும் காவியாவை கேள்வி கேட்கும் அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கோபமாய் நவீன் கேட்க, சார் இல்லாதப்போ அவர் ரூமுக்கு போகக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் சார், அவங்க கேட்கல என்று வந்தனா கூற, பொய் என்று சொல்ல வாயை திறந்த காவியா அவனது முகம் கண்டு மறுபடியும் கல்லானாள். மிஸ் வந்தனா, இந்த நிறுவனத்தில் சிசிடிவி கேமரா இருக்கிறதும் அதோட இணைப்பு என் மொபைலில் இருக்கிறதும் அப்பப்போ உங்களுக்கு மறந்துடும்னு நினைக்கிறேன் என்று நவீன் கூற, அதை கேட்டவள் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாய், அப்போதுதான் அவளுக்கு சிசிடிவி கேமரா இருப்பதும் அதன் இணைப்பு நவீனின் மொபைலில் இருப்பதும் ஞாபகத்திற்கு வந்தது. தன் மடத்தனத்தை எண்ணி தானே நொந்து கொண்டாள். அங்கிருந்தவர்களுக்கும் விஷயம் ஓரளவிற்கு புரிய எல்லோரும் வந்தனாவை ஒரு மார்க்கமாக பார்த்தனர். இருந்தாலும் காவியாவை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவள், இப்போ என்ன சார், இவளை நீங்கள் நல்லவன்னு சொல்ல வரீங்களா? அவ்வளவு உத்தமையா இவ என்றாள் நக்கலாக. ஏய், யாரை பார்த்து என்னடி சொல்கிற என்று வான்மதி அவளை அடிக்க கைவோங்க. என்ன, உண்மையை சொன்னால் கோபம் வருதா? இந்த உத்தமி நேற்று இந்த உத்தமரோட முத்தத்தில் மயங்கி யார் பார்க்குறாங்க பார்க்கலைன்னு இல்லாமல் நின்ற கோலம் இருக்கே, அட அட என்று கூறிக்கொண்டிருக்க அதை கேட்ட அனைவரும் கிசுகிசப்பாக பேசிக்கொண்டனர். இதை கேட்ட காவியாவிற்கு அவமானம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பதில் பேசுங்க சார், பேசுங்க. வந்த ஒரே நாளில் எம்டியை மயக்கிறது எப்படின்னு இவகிட்ட தான் கற்றுக்கணும் என்ற ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்று அறியாமல் வந்தனா பேசிக்கொண்டே செல்ல, அவள் பேச பேச அங்கிருந்த அனைவரும் ஒரு மாதிரியாக காவியாவை பார்க்க, இந்த இடத்திலேயே செத்துவிட மாட்டோமா என்று காவியா தொடியாய் துடித்தாள். வந்தனா பேசுவதை பொறுக்க முடியாமல், வில் யூ ஷட் அப் என்று அந்த பில்டிங்கை அதிரும் அளவிற்கு கத்தினான் நவீன். அனைவரும் அமைதியாக அவனை பார்க்க வந்தனா நவீனை பார்த்து மிரண்டாள். அப்போதுதான் அவளுக்கு தான் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. அவள் மிரண்ட பார்வையுடன் நவீனை பார்க்க காவியாவின் அருகில் சென்றவன் அவளை தன் தோளோடு சேர்த்து அணைத்தான். அவளது உடல் இறுகியதை பொருட்படுத்தாது அனைவரின் முன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். பின் அனைவரையும் பார்த்து, என் மனைவியை கட்டுப்பிடிக்கிறதுக்கோ முத்தமிடுறதுக்கும் யாரையும் பார்த்து பயப்படுவதோ இல்லை அனுமதி வாங்குவதோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அனைவரையும் பார்த்து கேட்டான். அனைவரும் அதிர்ச்சியாய் அவனையும் அவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். சரசுக்கு முகத்தில் அசடு வழிந்தது. வந்தனா ஹார்ட் அட்டாக் வந்தவளாய் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். எஸ், ஷீ இஸ் மை ஒய்ஃப் என்றான் நவீன் பெருமிதமாக. அவன் கூறிய வார்த்தையை கேட்டதும் சட்டென்று கம்பெனியிலிருந்து கிளம்பிவிட்டாள் காவியா. தன் வீட்டிற்கு வந்தவள் நேராக தன் அறைக்கு சென்று அமர்ந்து விட்டத்தை பார்த்தபடியே யோசித்து கொண்டிருந்தாள். எப்படி அவன் எல்லார் முன்னாடியும் அப்படி சொல்லலாம்? எல்லாம் இந்த வந்தனாவால் வந்தது. என் மீது எதுக்கு அப்படி ஒரு குற்றத்தை சுமத்தினாள்? என் மீது அவளுக்கு என்ன பகை? நான் அவளை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே. பின்ன எப்படி நடந்தது இது என்று யோசித்து கொண்டிருந்தாள். பாவம், நவீனின் அன்பிற்கு உரியவளாய் தான் இருந்ததுதான் பிரச்சனை என்பதை அவளால் அறிய முடியவில்லை. அவளது எண்ணங்கள் எல்லாம் நவீன் தன்னை மனைவி என்று கூறிய வாக்கியத்திலேயே வந்து நின்றது. ஷீ இஸ் மை ஒய்ஃப் என்று 4 புறமும் அவன் சொல்வது போலவே அவளுக்கு கேட்டது. ஐயோ, இல்லை இல்லை என்று கத்திக்கொண்டே காதை பொத்தி கொண்டாள். அவளது சத்தம் கேட்டு உள்ளே வந்த சாரதாவும் ஜானகியும், என்னடா காவியா, என்ன ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்று ஜானகி அன்போடு கேட்டாள். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கடி இல்லை இல்லைன்னு கத்துன என்று கடிந்து கொண்டார் சாரதா. சரி, சாப்பிடவா என்றபடி சாரதாவும் ஜானகியும் அவளின் அறையை விட்டு சென்றார்கள். எல்லாம் அவனால் வந்தது என்றபடி அவளுடைய நினைவுகள் பின்னோக்கி சென்றது. அப்படி என்னதான் இருவருக்குள்ளும் நடந்தது? 2 வருடத்திற்கு முன்பு சென்று பார்க்கலாம். 2 வருடங்களுக்கு முன்பு காவியா கல்லூரியில் சேர்ந்த முதல் வருடம். மதன் பிஇ 3ஆம் வருடத்திலும் நவீன் அதே கல்லூரியில் MBA முதல் வருடத்திலும் இருந்தனர். நவீனின் அப்பாவும் காவியாவின் அப்பாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த வீடு உண்மையான ஒரு நந்தவனம் போல் காட்சியளிக்கும். மதன்,
மதன் மாமா, இன்னைக்கு உன் கூடவே என்ன காலேஜுக்கு கூட்டிகிட்டு போறியா? இன்னைக்கு முதல் நாளா, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று பயந்து கொண்டே காவியா கூற, நீ காலேஜுக்கு வரேன்னு சொன்னால் காலேஜில் இருக்கிறவங்க தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற என்றபடி அங்கே வந்தான் நவீன். ஐயோ வந்துட்டான்ப்பா வாத்தியாரு, எங்கே இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான் என்று மனதிற்குள் புலம்பியபடியே நவீனை பார்த்தாள். என்ன, எப்படி இவன் கரெக்டாக வந்தான்னு தானே யோசிக்கிற என்று நவீன் கேட்க, ஐயோ இல்லை இல்லை, நான் எதுவும் நினைக்கலையே என்றாள் காவியா. அப்போ கண்டிப்பாக நினச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, பாப்பா நவீன், எப்படி இருக்க? வீட்டில் அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டபடி சாரதா சமையல் அறையில் இருந்து வர, அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றான். சரிப்பா, வா வந்து உட்காரு என்று அவனை சோஃபாவில் அமர வைக்க, அத்தை அம்மா இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று ஒரு பார்சலை கொடுத்தான். அதை வாங்கிய சாரதா உள்ளே பார்க்க அதில் ஆகாய வண்ண நிறத்தில் மிகையான வேலைப்பாடுடன் கூடிய ஒரு சுடிதார் இருந்தது. அதை பார்த்த காவியா சாரதாவின் கையில் இருந்து அதை பிடுங்கி கொண்டு, அம்மா அத்தை எனக்காக வாங்கி கொடுத்தது, ஸோ இது எனக்கே சொந்தம் என்றாள். என்னப்பா இதெல்லாம் என்று சாரதா கேட்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லத்த, அம்மா தான் சண்மதிக்கு ட்ரெஸ் எடுக்க போனப்போ அப்படியே காவியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்றான் நவீன். இங்கே ஜானகி, அங்கே வசந்தி, இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டிச்சவர ஆக்கிடுங்க அவளை என்று சலித்தபடியே, வா நவீன் சாப்பிடலாம் என்று கூற, அத்தை நான் வீட்டிலையே சாப்பிட்டு தான் வந்தேன், அதனால் உங்கள் கையால் அருமையான காஃபி கொடுப்பீங்களே அதை கொடுங்க, பேஸாக குடிக்கிறேன் என்றான் அபிநயம் செய்தபடி. இருப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் சாரதா. அம்மாவை பேசியே கவுக்கிறது எப்படின்னு இவங்கிட்ட தான் கற்றுக்கணும் என்று காவியா மதனின் காதில் முணுமுணுத்தாள். மதன் காவியாவை முறைக்க, சொல்லித்தர நானும் ரெடி என்று நவீன் கூற, மறுபடியும் இவங்கிட்ட பல்பா என்று மானசீகமாய் தலையில் கொட்டி கொண்டாள். நவீனுக்கு காவியா என்றால் மிகவும் பிடிக்கும். மதன் காவியாவை சாரதாவிடமிருந்து காப்பான். ஆனால் நவீன் அவளை மாட்ட வைத்து அவள் படும் பாட்டை பார்த்து ரசிப்பான். எப்படிடா மதன், இவ்வளோ வச்சு சமாளிக்கிறீங்க என்றான் நவீன். அந்த கொடுமையை எப்படியன்னா என் வாயால் சொல்லுவேன் என்று மதன் கூற, அப்போ மூக்கால சொல்லு என்று கடுப்புடன் கூறினாள் காவியா. மனிதர்குல மாணிக்கமே, ஆள விடுமா தாயே, இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேன் என்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வாங்கண்ணா போகலாம் என்று நவீனை பார்த்து கூறினான் மதன். எருமை, நான் எப்படிடா காலேஜுக்கு போகிறது என்று காவியா மதனை பார்த்து கேட்க, காலால தான் என்றபடி ஓடிவிட்டான். வா காவியா, நான் கூட்டிட்டு போகிறேன் என்று நவீன் கூற, இல்லை நான் அப்பா கூட போய்க்கிறேன் என்று அவள் கூறியதும் அவளை கூர்மையாய் பார்த்தவன் அவளை முறைத்தவாறு சென்று விட்டான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைச்சிட்டு போகிறான் லூசு பய என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் காவியா. கல்லூரியில் சேர்ந்த சில நாட்களில் காவியா தெளிவாக புரிந்து கொண்ட ஒரே விஷயம் நவீனிற்கு அங்கு இருக்கும் ரசிகைகள் பற்றிதான். 6 அடி உயரம், கட்டுக்கோப்பான உடல், சீராக வெட்டப்பட்ட தலைமுடி, எப்பொழுதும் அழகாக ஒட்டிக்கொண்டிருக்கும் புன்னகை, அவன் புன்னகைக்கும் பொழுது அவன் கன்னத்தில் விழும் சிறு குழி என பெண்கள் அவனை ஒவ்வொன்றாக ரசித்து கொண்டே இருப்பர். அவன் பின்னால் ஒரு கூட்டமே சுற்றியது. அதனை கண்டு காவியாவிற்கு கடுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது. அது ஏன் என்று அவள் ஆராய முற்படவில்லை. அவன் பின்னால் சுற்றிய கூட்டத்தை கண்டு கொண்ட காவியாவால் தன் பின்னால் ஒரு கூட்டம் அலைகிறது என்பது பற்றி அவள் அறியாள். அதை அறிந்தவர்கள் நவீனும் மதனும் மட்டுமே. இருவரும் அவள் அறியாமலேயே அவளுக்கு பாதுகாவலாய் இருந்தனர். வசந்தி வசந்தி ஓமை வசந்தி, உன்னை கண்டாலே ஆனந்தமே என்று பாடியபடி நவீனின் வீட்டிற்குள் காவியா வர, அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் இவள் பாடிக்கொண்டே வருவதை பார்த்தவர், என்னடா காவியா, பாட்டெல்லாம் பலமாக இருக்கு என்றார். மாமா, நான் பாடுறது இருக்கட்டும், நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டில் என்ன பண்ணுறீங்க? ஹோ, அத்தை கூட ரொமான்ஸா, நடத்துங்க என்று கூறி அவரை கிண்டல் செய்ய, அவளின் பேச்சை கேட்டதும் அங்கு வந்த வசந்தி அவளின் காதை பிடித்து கொண்டு, சாரதா சொன்ன மாதிரி உனக்கு கொஞ்சம் வாய் கூடிடுச்சு என்று கூறி அவளின் காதை லேசாக திருகினாள். ஐயோ அத்தை விடுங்க அத்தை, என்னைக்கு தான் இந்த உலகம் உண்மையை ஏற்றுக்கிட்டு இருக்கு? மாமா, நான் வேணா உங்களுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கவா என்று அவள் அப்பாவியாய் கூற, என்னம்மா காவியா திடீர்னு என்று கேட்டார் ராஜேந்திரன். இப்போதான் மாமா சொன்னீங்க அத்தை சுத்த போர்னு என்று கூறி அவரை மாட்டிவிட, அவர் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி, நான் எப்போ சொன்னேன் என்றார். அதான் மாமா இப்போ சொன்னீங்களே என்று அவள் மீண்டும் கூற, காவியா நான் பாவம்மா, என்னை விட்டுடு,
என்னால் முடியாதுமா இவகிட்ட அடிவாங்க என்று கூறி சிரிக்க, சரி மாமா, உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கு, அதான் இப்போதைக்கு விடுறேன் என்றாள். அவளின் சேட்டைகளை பார்த்து சிரித்து கொண்டே வசந்தி, காவியா, நீ தனியாவா வந்த என்று கேட்க, அத்தை, இது உங்களுக்கே ஓவராக தெரியலை? இந்தா இருக்கு வீடு, 2 வீடு தள்ளி, இதுக்கு இந்த பில்டப்பா? அது மட்டும் இல்லாமல் நானா எங்கே வந்தேன், இங்கே உங்களோட பிரியாணி வாசம் அங்கே வர வந்து என்னை வா வான்னு கூப்பிட்டுச்சு, அதான் சட்டுன்னு வந்துட்டேன் என்று கூற, சாப்பிட வந்தேன்னு நேராக சொல்கிறதுக்கு என்ன என்றபடி அங்கு வந்தாள் நவீனின் தங்கை சண்மதி. வந்துட்டா வாத்தியார் தங்கச்சி, அண்ணனுக்கு தப்பாமல் பிறந்தவ என்று அவள் வாயுக்குள் முணுமுணுத்து கொண்டே, வாடியம்மா ராசாத்தி, அதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா, இல்லை கட்டடிச்சிட்டியா என்று கேட்க, நீ பண்ணுறத எல்லாரும் பண்ணுவாங்கன்னு எப்படி பாவி நீ நினைக்கலாம் என்றாள். ஏய், பாவின்னு சொல்லாதடி என்று அவள் கோபமாக கூற, அப்படித்தான் சொல்லுவேன், காவி பாவி சாவி என்று கூறி சிரித்தாள் சண்மதி. ஏய், ஏண்டி அவளை கடுப்பேத்துற? காவியா, நவீன் மேலே தான் இருக்கான், போய் கூட்டிகிட்டு வா, சாப்பிடலாம் என்றார் வசந்தி. ஐயோ, வாத்தியும் மேலே தான் இருக்கா, எது தெரியாமல் ஓவராக பேசிட்டோமே என்றபடி விழித்து கொண்டிருக்க, இவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து செய்த சேட்டைகளை மேலே இருந்து நவீன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். தான் வீட்டில் இருப்பது தெரிந்தவுடன் அவள் முகம் போன போக்கை பார்த்தவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எப்படியோ மேலே வருவா, அப்போ பார்த்துக்கலாம் என்று அவன் காத்திருக்க அவள் வரவே இல்லை. என்ன பண்றா என்றபடி எட்டி பார்க்க அங்கு அவளோ பிரியாணியை அமுக்கி கொண்டிருந்தாள். இது திருந்தாத கேஸ் என்றபடி அவன் கீழே இறங்கி வர அவன் வந்ததை கண்டும் காணாததுமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் காவியா. கண்டுக்கிறாளான்னு பாரு தின்னி பண்டாரம் என்று பொறுமினான் நவீன். இளம் மஞ்சள் நிற சுடிதாரில் தனது நீளமான முடியை ஒரு கிளிப்பில் அடக்கியிருந்தாள். தேவதையை போன்று அமர்ந்திருந்தவளை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு மனதில் தோன்றியது. அதற்கு என்ன பெயர் என்று அவனுக்கும் தெரியவில்லை. அனைவரும் சாப்பிட்டு முடிக்க நவீன் தன் அறைக்கு சென்று விட்டான். நவீன் தனது அறையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தான். சிறு வயதிலிருந்து அவனுக்கு காவியா என்றால் உயிர். ஆனால் காவியா பெரும்பாலும் மதனுடன் தான் இருப்பாள். அப்போது எல்லாம் தோன்றாத பொறாமை உணர்வு சமீப காலமாக தோன்றியது. அவள் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று. தன் எண்ணம் போகிற போக்கை கண்டு அவனுக்கே விசித்திரமாக இருந்தது. நன்றாக யோசித்ததில் அவனுக்கு ஒன்று மட்டுமே நன்றாக புரிந்தது. அவன் இன்றி காவியா இல்லை. எஸ், காவியா எனக்கே சொந்தம். அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். ஆனால் இது எப்போ இருந்து ஆரம்பித்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. இப்படி பல யோசனைகளில் இருந்தவனை ஃபோனின் சத்தம் நிஜ உலகிற்கு மீட்டது. அழைத்தது அவனின் உயிர் நண்பன் கார்த்திக். ஹலோ, சொல்லு கார்த்திக். டேய் மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன்டா. ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, நீ ஃப்ரீயாக இருந்தா வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரலாமா என்று கார்த்திக் கூற, ஓகேடா போகலாம் என்று கூறி கிளம்பி வெளியே வந்தவன் இன்னமும் காவியா வீட்டிற்கு போகாமல் இருந்ததை கண்டு ஆச்சரியமாய் பார்த்தான். நவீன் கிளம்பி வெளியே வருவதை பார்த்த வசந்தி, நவீன், நம்ம காவியா எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா, ட்ராப் பண்ணிடுப்பா, பாவம் தங்கம் அப்புறம் தனியாக போகணும், அப்பாவும் இல்லைப்பா என்று கூற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, வர சொல்லுங்க என்றான் நவீன். அவள் தயங்கிய பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் பின்னால் சென்றாள். அவளுக்கு கார் கதவை திறந்துவிட்டு தானும் ஏறி அமர்ந்தான். அவன் கார் ஓட்டி கொண்டு வர அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக வந்தாள். அவள் அமைதியாக வருவதை பார்த்தவன், என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டாளே, இதே இடத்துல அந்த மதன் இருந்திருந்தா வாய் ஓயாமல் பேசுவா, இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் என்று மனதிற்குள் யோசித்தவன் காவியா என்று அழைத்தான். ஏதோ யோசனையில் இருந்தவள் முதலில் கவனிக்கவில்லை. காவியா என்று அவன் மீண்டும் அழைத்து கூப்பிட, ஆ என்று அவனை பார்த்து தடுமாறினாள். அவள் பயப்படுவதை பார்த்தவன், ஏய், நான் என்ன சிங்கமா புலியா, ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுற என்று நவீன் கேட்க, நான் இதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்றாள். அப்போ என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லை, அப்போ சரி, ஐ லவ் யூ என்றான். அவன் கூறிய வார்த்தையை கேட்டதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி, என்னது என்றாள் நம்பாமல். புரியலையா, ஐ லவ் யூ என்றான் மறுபடியும். அவள் மறுபடியும் காதை தேய்த்து கொண்டு கேட்க அவள் செய்கையில் அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கி கொண்டு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ என்று அவள் காதருகில் கத்தினான். அவள் அவனை பார்த்து முறைத்தாள். நோ பேபி, இப்படியெல்லாம் முறைக்கக்கூடாது, எங்க மாமனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லு என்றான் குறும்பாக. அவள் உதடுகள் கோபத்தால் துடித்தது. துடித்த அவள் உதடுகளை பார்த்தவனுக்கு அவற்றை முத்தமிடும் உத்வேகம் பிறந்தது.
அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு அவள் உதடுகளை நோக்கி குனிந்தான். ஏற்கனவே அவன் ஐ லவ் யூ சொன்னதில் கோபமாக இருந்தவள் அவனின் இந்த செய்கையை பார்த்து திகைத்தாள். அவள் அவனிடமிருந்து திமிர அவன் அதற்குள் அவளின் செவ்விதழை சுவைக்க ஆரம்பித்தான். ஆனால் அவளோ படபடக்கும் விழிகளோடு அவனை ஏறிட்டிருந்தாள். அவளது இதயம் கூட ரயில் செல்லும் தண்டவாளம் போல தடதடவென அடித்து கொண்டது. நவீன் காவியாவின் இதழை சுவைத்து கொண்டிருக்கும் போதே அவளது இமைகளை கண்டு ரசித்தவன் விழிகள் தன்னை மறந்து அவளது விழிகளுக்குள் தன்னை தொலைக்க தொடங்கியது. அவள் இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நொடி பொழுதில் ஏற்பட்ட தாக்குதலை துளியும் எதிர்பார்க்காதவள் சில நொடிகள் தடுமாறிவிட்டாள். ஆனால் அடுத்த சில கணங்களில் தன்னை மீண்டு கொண்டு அவன் இதழிலிருந்து தன் இதழை விடுவிக்க போராட ஏனோ அவளால் அது மட்டும் முடியவே இல்லை. ஆனால் அவனும் அவள் நிலை உணராமல் வெளிமூடி அவளது இதழில் தேன் சுவையை ஆழமாக ரசித்து ருசித்து உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். முதலில் எதிர்த்தவள் பிறகு அவன் தந்த முத்தத்தின் ஆளுமையில் தன்னை மறந்திருந்தாள். நிலவென ஜொலித்த அவள் முகம் கண்டு அவனும் விலகாது இருந்தான். முதலில் ஒரு பெண்ணின் இதழ் சுவையை கண்டவனுக்கு அதைவிட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் சுவைக்க ஆரம்பித்திருந்தான். எங்கே அவள் இதழிலிருந்து தன் இதழை எடுத்தால் தனக்கு கிட்டிய அமிர்தம் தன் கையை விட்டு சென்றுவிடுமோ, மீண்டும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்து அவளின் இதழை ஆழமாக ருசித்து கொண்டிருந்தான். நொடிகள் நிமிடங்களாக நீள அவனும் தன் முத்தத்தின் ஆழத்தை கூட்டினானே தவிர குறைக்கவில்லை. நீண்ட நேரமாக அவளின் இதழை விடாமல் சுவைத்து கொண்டிருந்தவன் அவளுக்கு மூச்சு முட்ட சற்றென்று நினைவுக்கு வந்தவன் அப்பொழுதுதான் அவளின் இதழை விடுதலை செய்தான். அவன் செய்த இந்த செயலால் அவள் அதிர்ச்சியில் இருக்க திடீரென கேட்ட போனின் ஒலி இருவரையும் நிஜ உலகிற்கு அழைத்து வந்தது. தன்னை நினைத்து தானே வெட்கியவளாய், ஏண்டா இப்படி பண்ணுன, ஏண்டா இப்படி பண்ண என்று அவனை சரமாரியாக அடிக்க, ஏய் விடுடி, உனக்கு பிடிச்சு தானடி இருந்தது, அப்புறம் ஏண்டி அடிக்கிற, விடுடி பிசாசு விடுடி என்றான் நவீன். டே பொறுக்கி என்றபடி இறங்கி போனவளை அவள் கையை கெட்டியாக பிடித்தவன், இங்க பாருடி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுத்தர மாட்டேன், இதை மட்டும் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோ என்று உரிமினான். நீ சொன்னா நான் கேட்கணுமா, நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலை போடா என்றபடி வேகமாய் காவியா இறங்கி செல்ல, உனக்கு இருக்குடி மகளே கச்சேரி என்றபடி நவீனும் சென்று விட்டான். இக்கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.